இந்தியா மாதிரி டீம்ல வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க. இந்தியால ஒரு டீமா இவங்க எப்படி வின் பண்ண போறாங்கன்னு எக்கச்சக்க பேரு இந்தியன் டீமை அவமானப்படுத்துறாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. சரி 1983 லண்டன்ல இருக்கக்கூடிய லார்ட்ஸ் கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இந்தியன் டீம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்துல உலக கிரிக்கெட்டே பயமுடுத்தி உச்சத்துல இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் கூட இந்தியாவுக்கு ஃபைனல் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியா சரியா 183 ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கோரெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் அசால்ட்டா அடிச்சிருவாங்க. அவங்களுக்கு தான் டிராஃபின்னு சொல்லிட்டு மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே இந்தியன் பிளேயர்ஸ் பல பேர் குறைச்சு எடை போட்டிருந்தாலும் கேப்டனா இருந்த கபில் தேவ் தன்னோட பிளேயர்ஸ் மேல அதிக அளவான நம்பிக்கை வச்சிருந்தாரு. அது வீண் போகாத வகையில இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல சிறப்பா போட்டிருந்தாலும் உள்ள வந்து விவின் ரிச்சர்ட் இந்தியன் டீமுக்கு ஆட்டம் காட்டினாரு. குறிப்பா மதன்லால் ஓவர்ல தொடர்ந்து 3 4 அடிச்சு இந்தியன் டீமுக்கு ஒரு வெறித்தனமான பயத்தை காட்டினாரு. ஆனா அடுத்த ஓவரே மதன்லால் கிட்ட எனக்கு இன்னொரு வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி போடப்பட்ட அந்த ஒரு பால்ல அந்த கிரவுண்டே மிரண்டு போற அளவுக்கு கபில் தேவ் ஒரு சிறப்பான கேட்ச பிடிச்சு விவின் ரிச்சர்ட்ஸை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரிசையா வந்த எல்லா பேட்டர்ஸையுமே சிறப்பான பவுலிங்கை வெளிப்படுத்தி எல்லா விக்கெட்ஸையுமே தூக்கி எந்த ஒரு டீமை பார்த்து மொத்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுமே பயந்துச்சோ அந்த ஒரு டீம் வெறும் 140 ரன்னுக்கு சுருட்டி இருப்பாங்க. ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இந்தியன் டீம் அன்னைக்கு வேர்ல்டு கப்பே தூக்கிட்டு போயிருப்பாங்க. 2011 நடந்த சாதனைகளை பல பேர் பேசி இருந்தாலும் 1983லயே டீம் இந்தியாவை கிரிக்கெட்ல தூக்கி நிப்பாட்டினவர் தான் கபில் தேவ். மேட்சை பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.